ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோகிராஃபியோடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷத்துல நம்ம வந்து ஜியோகிராஃபில எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மிஸ்லனஸ் பார்ட், மிஸ்லனஸ் பார்ட்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை நம்ம வந்து பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின் மிஸ் பண்ணிருக்கலாம், ஏதாவது கொஸ்டின் மிக்ஸ்டா இருக்கும், 2-3 டாபிக்ல மிக்ஸ்ட் ஆகி மாஸ்டர் ஃபாலோயிங் மாதிரி கேட்டுக்கலாம், புக்ல இருந்து வந்திருக்கலாம், இது டாபிக்ல இல்ல புக்ல எது இருக்கலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்ல சம்பந்தம் இல்லாம ஒரு டாபிக் இருக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து மிஸ்லனஸ் போட்டிருக்கோம். கொஸ்டின் பாருங்க, இளைய பெருங்கடல் எனப்படும் பெருங்கடல். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலா எங்க வந்துருக்குன்னா வாட்டர் ரிசோர்ஸ்ல வந்திருக்கணும். ஆனா அங்க வந்து ஜென்ரலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 6th ஸ்கூல் புக்ல நமக்கு இருக்கும். சோசியல் சயின்ஸ்ல நீங்க புவியியல் படிக்கும் போது அதை கொடுத்துருப்பாங்க. நமக்கு டாபிக் குள்ள நுழைக்கணும் அப்படின்னா திணிச்சு தான் நுழைக்க முடியும். எக்ஸாக்டா அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்ல பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலா என்ன பாத்தீங்கன்னா, எது வந்து இளைய கடல் அப்படின்னு சொல்றாங்க, யங்கஸ்ட் ஓஷன் அப்படின்னா சதர்ன் ஓஷனை வந்து யங்கஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்னென்ன ஓஷன்லாம் தெரியும் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேப்பில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எந்தெந்த பசிபிக் ஓஷன் இருக்குது, ஓகே, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது, அதே மாதிரி இந்தியன் ஓஷன் இருக்குது, சதர்ன் ஓஷன் வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டினில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ஓஷன் தான் ஆன்சர். இந்தியன் ஓஷன் நமக்கு வந்து தெரியும் அப்படி தானே. ஸோ ஒரு முக்கோண வடிவம் உடையது, இதான் ஃபுல்லாகவே வந்து இந்தியன் ஓஷன். இங்கே வந்து வங்காள விரிகுடா, இங்கே வந்து அரபிக் கடல். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் எஸ் வடிவத்தில் இருக்கும். ஓகேவா? அட்லாண்டிக் ஓஷன் வந்து இப்படியே கொடுத்துருப்பாங்க, எஸ் வடிவத்தில் இருக்கும். அப்போ பெரிய ஓஷன் வந்து பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன், இங்கே பாதி அது குளோபா இருக்கும் இல்லையா? ஸோ சுற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு ஓஷன் இருக்காங்க ஆர்டிக். ஆர்டிக் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டிக் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் அப்போ அட்லாண்டிக், பசிபிக், ஆர்டிக் ஓஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ குளோபல் சுற்றி வரும்போது இந்த இடத்துல வரும், இங்கே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இதான் முக்கியமானது. இதுல வந்து இளைய ஓஷன், யங்கஸ்ட் ஓஷன் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இது. ஓகேவா? ஸோ இதுல வந்து சில ஃபேக்டர் இருக்கும், ஜஸ்ட் பாத்துக்கோங்க. எது வந்து பெரிய ஓஷன், பசிபிக்னா மீனிங் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு இதுல. ஓகேவா? பசிபிக்னு சொன்னா அமைதின்னு சொல்லிட்டு அர்த்தமாமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில மீனிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பேசிக்கா ஜஸ்ட் லைக் பார்த்துக்கோங்க. ரொம்ப கேட்கறதுல எப்பயாச்சும் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கிறது. ஓகேப்பா? அப்போ ஆன்சர் என்ன? தென் பெருங்கடல். நம்முடைய பூமியில் பூக்கும் தாவரங்கள் எப்பகுதியில் பெரும்பான்மையாக உள்ளது அப்படின்னு இருக்காங்க. ஸோ எந்த பகுதியில் வந்து அதிகமாக வந்து பூக்கள் காணப்படுது, அவ்வளோதான். ஒரு பிளானட் த ஃப்ளவரிங் பிளான்ஸ் டாமினேட் இன் விச் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமவெளிகளிலையும் குந்து பகுதி. ஸோ துருவப்பகுதிகள்லாம் இருக்காது, உயர்மலை பகுதிகளில் இருக்காது. ஓகே. மலைப்பகுதிகளுக்கும் உயர்மலை பகுதிகளில் வந்து இருக்காது. வறண்ட பாலைவன பகுதி வந்து நமக்கு வந்து சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக இருக்காது. நான் இப்படி நீங்கள் பண்ணா கூடவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சமவெளி பகுதிகளில் தான் நமக்கு வந்து அதிகமாக விளைச்சல் நடக்கும். ஸோ பூக்கள் வரும். அதே மாதிரி குன்று பகுதிகள். ஓகேவா? ஸோ மலைகளோட கொஞ்சம் கம்மியாக தான் குன்றுகள், அப்படிதான் நமக்கு வந்து தமிழர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ குன்று பகுதிகளும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளிலான ஆன காற்று துளிகளால் வகைப்படுத்தப்படும். வளிமண்டல சுழற்சி வந்து பல்வேறு அளவுகளிலால் ஆன காற்று சுழிகளால், அட்மாஸ்பரிக் டர்புலன்ஸ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை தி டிஃபரண்ட் சைஸ் எடிஸ். ஓகேவா? காற்று சுழிகளால் வகைப்படுத்தப்படும் சொல்றாங்க. வளிமண்டலத்தில் மாசுகளை கரைப்பதிலும் கடத்துவதிலும் இந்த எடிஸ்க்கு வந்து முக்கிய பங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டுமே கரெக்ட். ஸோ எட்டிஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, அந்த சுழற்சி தான். ஓகேவா? காட்டு சுழிகள்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ எட்டிஸ் வந்து இப்போ வாட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வந்து தண்ணி வந்து சுழிஞ்சிட்டே இருக்கும், அப்படிதானே? ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து காத்து வந்து சுழந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து எட்டின்னு சொல்லுவோம். இந்த ஆறுகள் எல்லாம் சுழி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஆறுகள் கடல்களை வந்து சுழி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதான் வந்து இந்த எட்டிஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த எட்டிஸ் வந்து நமக்கு வந்து அதிகமா நிறைய இடத்துல நடக்கும். முக்கியமா எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீவார்ட் சைட்ல வந்து நடக்கும். இப்போ இது ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மலை இருக்குன்னா இங்க இருந்து காத்து வந்து இங்க நோக்கி வீசுது அப்படின்றப்ப, இங்க இருந்து காத்து வந்து இங்க நோக்கி வீசுது அப்படிப்ப இங்க போயிட்டு எல்லா காத்து அப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கும். அப்ப இங்கே கொஞ்சம் இறங்கணும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு எடியை வந்து உருவாக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இப்படி வரக்கூடிய காத்து இந்த இடத்துல ஒரு எடியை உருவாக்கும், இந்த இடத்துல காத்து இந்த இடத்துல ஒரு எடியை உருவாக்கும். ஓகேவா? ஸோ இந்த பக்கத்துல சுழல் வந்து உருவாக்கும். ஸோ இந்த காத்துகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பல்வேறு அளவுகளான காட்டு சுழிகளால், ஸோ இதான் வந்து வளிமண்டல சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் கரெக்ட். வளிமண்டலத்தில் மாசுக்களை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல ஸோ வந்து மாசுக்களை கொண்டு போறதுலையும் மிக்ஸ் பண்றதுலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம் வந்து சரியான விளக்கமா அப்படின்ற ஒரு சின்ன கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? கொடுத்து வந்து காரணம் கரெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதையே சூஸ் பண்ணிப்போம். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புவியியல் கால அட்டவணையில் மிகப்பெரிய பிரிவு எது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். த லார்ஜஸ்ட் டிவிஷன் ஆஃப் ஜியாலஜிக்கல் டைம் இஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜியாலஜிக்கல் டைம் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி பிரிச்சுப்பாங்கன்னா ரொம்ப ஈஸி. இயான் அப்படின்றது தான் பெருசு. அந்த இயானை வந்து பாத்தீங்கன்னா எராவா பிரிச்சுப்பாங்க. எராவை வந்து பாத்தீங்கன்னா
பீரியடா பிரிச்சிருப்பாங்க. இந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா எப்போஸா பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கியன் வகை பாறைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்கியன் வகை பாறைகள் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்கியன் அப்படின்னா ஒரு இயான் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஜுராசிக் வாழ்ந்த அந்த காலம், அந்த ஜுராசிக் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த இது சொல்லுவாங்கன்னா நமக்கு வந்து பீரியட்ல வரும். ஓகே, அதெல்லாம் நமக்கு வந்து எங்க வரும்? பீரியட்ல வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோடைய பிரிவு. அப்போ இயான், எரா, பீரியட். ஸோ அப்போ வந்து இதுவே அப்படியே வந்து கட்டப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த எரா வந்து எரால ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா மீசோசோயிக் எரா அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ எரால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயினா இங்க வந்து தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா பானியரோசோயிக் நிறைய இருக்குது. பானியரோசோயிக் அப்படின்ற ஒரு இயான். எரால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பிரியுது. ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மீசோசோயிக், ஜெனோசாயிக் 2 எரா இருக்குது. மீசோசோயிக் எரா இருக்குது, மீசோசாயிக் எரா இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த மீசோசாயிக் எரால தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமான ட்ரையாசிக், ஜுராசிக், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரெட்டசிஸ் இருக்குது. ஸோ அதுலயுமே நமக்கு நிறைய பிரியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பீரியட், இதான் சொல்லணும்னா பீரியட்லாம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜுராசிக் பீரியட், ஜுராசிக் வந்து பீரியட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீசோசாயிக் இஸ் அ பீரியட். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து எப்போஸ் வந்து ஹாலோசின், பிளிஸ்டோசின், பிளியோசின், மியோசின் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வாவ், இது வந்து என்னன்னா ஜஸ்ட் இந்த நம்பர்ஸ்லேயே வந்து விளையாடிருக்காங்க. ஈஸியானது, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எர்த் டேலாம் நீங்கள் வந்து மறக்கவே கூடாது. ஓகேவா? இதில் கொடுத்துருக்க ஒவ்வொன்றுமே ஈஸி தான் ஆக்சுவலாக, எல்லாமே ஈஸி. ஓகே, பார்த்துலாம். எர்த் டே வந்து நம்ம வந்து மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ எர்த் டே நமக்கு வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22. எர்த் டே எப்போ வரும்னு கேட்டால் எர்த் டே ஏப்ரல் 22 வரும். ஓகே, எர்த்து ஏப்ரல் ஏன்னு இருக்கிறனால 22. ஓகேவா? ஏப்ரல் 22. ஸோ 4வது இருக்குது. கரெக்டா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டி டேயும் அதே மாதிரி ரொம்பவே ஈஸியானது, மே 22. ஓகேவா? அப்போ ஏப்ரல் 22 எர்த் டே, மே 22 என்ன டே? மே 22 நேஷனல் இன்டர்நேஷனல் பயோடைவர்சிட்டி டே. அப்புறம் வேர்ல்டு கேன்சர் டே விட்டுருங்க. வேர்ல்டு ஓஷன் டே வந்து ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? வேர்ல்டு ஓஷன் டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூன் 8. ஸோ 2. இது வந்து அப்போ மீது இருக்குது 4, பிப்ரவரி 4 இது. ஸோ 1. அப்போ 4, 3, 1, 2 ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து வேற ஏதாவது முக்கியமான டே இருந்தால் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் அது இல்லை. என்விரான்மெண்ட் டே முக்கியமானது, அது ஒன்று இதில் இல்லை, பார்த்துக்கோங்க. சுற்றுச்சூழல் தினம், என்விரான்மெண்ட் டே, ஜூன் 5. என்விரான்மெண்டல் டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5. ஜூன் 5 வந்து என்விரான்மெண்ட் டே. வேற ஓஷோன் டே முக்கியமானது, செப்டம்பர் 16. வாட்டர் டே பார்த்தோமா நம்ம மார்ச் 22. பார்த்துக்கோங்க, வாட்டர் டே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மே, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 22. ஓகேவா? அப்போ மார்ச் 22 வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டே. ஏப்ரல் 22 பார்த்தீங்கன்னா எர்த் டே. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மே 22 பயோடைவர்சிட்டி டே. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று ராம்சார் சொன்னோம் இல்லையா? ஸோ அதையும் பார்த்துருவோம். வெட்லேண்ட்ஸ் டே. வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே எப்போ? பிப்ரவரி 2. ஸோ வேற ஏதாவது முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சார் இந்த ஒரு டே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேயும் சொல்லி அது என்ன அப்படின்றதையும் நீங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஜியாகிரபிக்கு சம்மந்தமாக கேட்குறேன். ஸோ நிறைய டேஸ் இருக்குது. ஜஸ்ட் ஜியாகிரபி அப்படின்றப்ப ஜியாகிரபி அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட் இது ரிலேட்டடாக உள்ளது மட்டும் தான் நம்ம வந்து கேட்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் யார்? இது ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, கேட்டுறாங்க. ஃபிளான் போர்டு. ஓகேவா? HE ஃபிளான் போர்டு. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். SD ஃபிளான் போர்டு. ஸோ இவ்வளோதான் அதில் கொஸ்டின். ஒரு 6 கொஸ்டின் இருக்குது நமக்கு. ஸோ மீதி எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக கண்டிப்பாக இருந்திருக்கும். இதில் உள்ள எல்லா வீடியோஸும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க சேனலில் வீடியோ இருக்குது வரிசையாக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துருங்க. உட்காந்து பாருங்க, டைம் எடுத்து பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.